கொண்டாடும் பெண்ணே பாட்டை கேளு உண்மைகள் சொல்லு. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் பந்தம் முடி போட்ட சொந்தம் பிரிவென்று சொல்ல அறியாதது அழகான மனைவி அன்பான துணிவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது குயில சகஜங்கள் வயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளில் தேசம் ஒரு கோடி துன்பமெனு வீரை பாடுமோ கோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னா பாடாதம்மா சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னா ஆடாதம்மா நாடோறும் ரசிகள் பாராட்டும் கலைகள் ஆவல்கள் எனக்கு இல்லையே சோகங்கள் எனக்கு எரியோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே துக்கம் சில நேரம் நெருங்கி வரும் போது மக்கள் மனம் போல மாறுவேன் கண்ணே என் சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு நயம் போலவே இணையாகும் துணையார் சம்சார சங்கீதமே கனகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் இந்த கனகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் இந்த கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா ராஜா ஏ பேயினமே பேயினமா ஹரிச்சந்திரா நீ காத்தது மையானம் இல்ல வேற கருவாட்டுப்பேட்டை கருவாட்டுப்பேட்டையா ஒன்றும் பிரச்சனை இல்ல உலகத்துல கருவாடுக்கு தான் மனம் அதிகமா இருக்கும் ஆமாங்க உண்மைதானே கை புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் இல்ல கருவாட்டு கடைக்கு விளம்பரம் தேவையா உலகமே வீசினாலும் கருவாடு சாப்பிடறவங்களுக்கு ருசியா தானே இருக்கு ஆமா அதனால அவரவருக்கு பணம் முன்படாம இந்த உலகத்துல எல்லாரும் தனிப்பட்ட வறுமை இருக்கும் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு பொருள் பிடிக்கும்னா இன்னொரு ஆளுக்கு பிடிக்காது இன்னொரு ஆளுக்கு பிடிக்காத ஒரு பொருள் ஏதோ ஒரு மூலையில இன்னொரு ஆளுக்கு பிடிச்சிருக்கும்ல எல்லா உயிரினமும் செத்தா கண்ணை மூடிரும் ஆமாங்க ஆனா அந்த கருவாடு ஒண்ணு மட்டும் செத்தாலும் விழிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்குமா ஆனா நீங்க பார்த்த பார்வையில பாருங்களே இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் கருவாடா இருக்கிறது நல்லது ஆனா கரு வாடாமல் இருக்கிறது நல்லதானே நல்லா தான் இருக்கு உள்ள இருக்கிறது கரு அந்த கருவாகப்பட்டது வாடாம இருந்தா நல்ல பிள்ளையா தானே பிறக்கும் மீன் செத்தா கருவாடு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உள்ளே உள்ள கரு வாடாமல் செழிப்பாக பிறந்தால் அது எல்லோருக்கும் செழிப்பு அப்ப கரு வாடாமல் பிறப்பது நல்லது நல்லது கரு வாடக்கூடாது வாடக்கூடாது வாடாம ரொம்ப செழிப்பா இருக்கடா நல்லா அதனால அப்படிப்பட்ட பெருமை உண்டு யார் நீங்க நீங்க யாரு கேட்டது நானு சொன்னது நான் சொன்னா போதுமா கேட்டா ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல நீங்க சொல்லி சில பேர் கேட்கறது இல்லையே ஐயா கேக்குறது மாதிரி சொல்றதும் இல்லையே ஐயா பல பேர் சொல்லுங்க கேளுங்கன்ற விஷயங்கள் பல கோணத்துல போயிட்டே இருக்கு ஆமா. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களே ஒருத்தர் ஒண்ணு சொல்லி செய்யணும் இல்ல சொல்லாம செய்யணும் பல பேர் சொல்லியும் கெடுப்பேன் சொல்லாமையும் கெடுப்பேன் இந்த சொல்லி செய்வோர் பெரியோர் ஆமாங்க. சொல்லாம செய்வோர் சிறியோர் அங்கதான் தப்புட்டீங்க சொல்லாம செய்யறாரு தான் பெரியவர் பெரியவர். சொல்லி செய்யறாரு சின்னத்தனமா பண்றாரு உனக்கான ஒரு 10,000 ரூபாய் செஞ்சு இல்ல சரி. கொஞ்சம் பார்த்து அடுத்த மாசம் விருது வைக்கிறேன் ஒரு 5,000 செஞ்சிரியா ஆ. அப்படி சொல்லிட்டு செய்யற பாத்தீங்களா ஆமா. அது வேற மாதிரி சொல்லி காட்டுறது டேய் என்னடா உனக்கு அன்னைக்கு டீ வாங்கி கொடுத்தே எனக்கு இன்னைக்கு எதுவும் பார்த்த அப்படின்னு கேட்க கூடாது ஒரு விஷயத்தை ஒரு ஆள் சொல்றாருன்னா
அந்த விஷயத்தை கண்டு காணாம விட்டுறோம். இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சங்கத்துல பல பேரும் சரி இல்ல அங்கத்திலையும் பல பேர் சேர்த்தேன் டீ வாங்கி தர ஆளை காட்டுல ஒருவேளை டீயை கேட்டுவானோ, டீயை குடியான்னு கேட்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மனசுல நினைக்கிறான் பாருங்க, அவன் முட்டாளு. இப்ப நீங்க பாருங்களே, தம்பி டீ சாப்பிடுறியான்னு கூப்பிடுறாள் ஒண்ணு இருக்கு, ஆமா. இல்ல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாருங்களே, அப்ப வாங்கிட்டாங்க அப்படி கேட்கிற இடத்துக்கு வந்துடுறாள். இப்ப நீங்க அங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கி தராம போக முடியுமா? முடியாது. ஒரு தொழில் நுணுக்கந்தேன் முடியாது. இப்ப என்ன பண்றது? தம்பி 100 ரூபா உனக்கு அன்பளிப்பு தரான்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா அன்பளிப்பு உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்களை பார்த்து வீடு போகும்போது என்னடா எதுவும் கவனிப்பு இல்லையான்னு அவரே கேட்டாரு வச்சுங்க, 100 காட்டுல 150 கொடுக்கணுமா இல்லையா? ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம் 5 ரூபா உங்க கையில கொடுக்கறோம் வச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் பண்ண ஆளுக்கு நீங்க 100 ரூபா கொடுக்கணும் அர்த்தம். தச்சனையா ஒரு மாலையும் பூவும் கையில கொண்டாந்து வர கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க, பூ மாலை கொடுத்ததுக்கு நீங்க பாமாலை வாடிட்டு பத்திரமா 1500 கொடுத்தாத்த கொடுத்தது செல்லு. பூலோகத்துல அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு வாங்குறோமோ அதை காட்டு கொடுப்பான்ற எதிர்பார்ப்புல தான் ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு. அசைவம் போடுற வீட்டுல 500 ரூபாய் செய்யறேன், சைவம் போடுற வீட்டுல 51 செஞ்சு முடதேராம போயிடுறேன். அப்படி இருக்கு பல பேர் சங்கதி எல்லாம். அதோட பரவாயில்லையே, கூட்டத்துல சாப்பிடறனால இங்க தப்பு இல்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பின்னால 2 பேரும் வந்து நிப்பா பாருங்க, அந்த கொடுமை பெருங்கொடுமை. இவன் சாப்பிட முடியாம சாப்பிட இனிமே வயித்தோட எந்திரிச்சு போகுது. நிலைமை ரொம்ப மாறணும். அங்க ஒருத்தர் சாப்பிடறான்னு வச்சுங்களேன், நான் பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டா நாடகம் மாத்திர மாதிரி இருக்கு, உள்ள ஆள் கொடுங்க பாருங்க. அப்படி பெருமையில நிறைய போயிட்டு இருக்கு. ஆக என்ன அர்த்தம்? உலகத்துல தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? தன்னுடைய பலம் என்ன தெரியல வச்சுங்களே, வாழ்க்கை வீணா போயிடும். அப்படி ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு வந்துச்சா. இந்த சிங்கம் என்ன பண்ணிருக்கு, மன்னர் பெரிய மன்னர், அந்த மன்னருடைய மகளை போய் என்ன கட்டித்தாங்கன்னு இங்க இருந்து கேட்டிருக்கு. சிங்கம் கேட்டிருக்கு. நாடு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த சிங்கம் போய் கட்டுச்சா, விறுவிறுன்னு உங்க மகளை கட்டித்தாங்கன்னு கேட்க, மன்னருக்கு சிங்கத்தை பார்த்தோன்னு ஒரு பதட்டம், பயம். ஏன்னா காட்டுக்கு ராஜா தானே, இதனால ஒரு அச்சம், ஒருவேளை அடிச்சு கிடிச்சு கொண்டு விடுச்சு நான் கொடுக்காம போயிட்டோம்னா, அப்பதான் பார்த்து பதட்டத்திலே பேசுறாப்ல சிங்கத்தை பார்த்து, உனக்கு மகளை கட்டித்தர பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா உன்கிட்ட நெகை இருக்கு பாத்தியா, ரொம்ப கூர்மையா இருக்கு, இந்த நெகை நீ மாட்டுக்கு படுற 4 இடத்த கிழிச்சு வச்சுன்னு வச்சுக்க, சங்கடமா போயிடும். என் மகளை உனக்கு கட்டித்தர முடியுமா? உன் நெகை ரொம்ப ஆபத்துன்னு சிங்கத்திட்ட சொல்ல, இதான் பிரச்சனையா, என் சிங்கத்துக்கு நெகந்தான ஒரு பிரச்சனை அப்படின்னு பாறையில ஓங்கி அடிச்சு 4 பக்கம் இருந்த நெகத்தை ஃபுல்லா பிச்சு பிடிச்சு, அப்பதான் மறுபடியும் கேட்டாப்லையா நெகத்தை பிச்சு விட்ட, ஆனா பல்லு ரொம்ப கூர்மையானது, அந்த பல்ல வச்சு எக்கு தப்புல ஆசைகளை நீ போய் ஏதாவது முத்தம் கொடுத்தா கூட கீரண ஆபத்து வந்துடும். ஆக உன் பல்லு ரொம்ப கெடுதி, உன் சிங்க பல்லுக்கு அவளை வலிமைன்னு சொல்ல, இந்த பல்லு இருக்கிறது உன பிரச்சனையா அப்படின்னு ஓங்கி போய் இம்பிட்டு சரளக்கல் அள்ளி வாயில ஓட்டு கருக்கு முறுக்கு மெண்டு இருக்க பல்ல புள்ள உடச்சு பிடிச்சு சிங்கம் பல்ல உடச்ச உடனே உன் மேடு இன்னும் தோட்டம் குறையாம அப்படியே வலிமையா இருக்கே, மேல விழுந்து ஆபத்தாயிரும்னு சொல்ல, இவ்வளவு வலிமை இருக்கிறதான பிரச்சனை அப்படின்னு 4 பக்கம் மேல இருந்து குதிச்சு உடம்ப கைகால ரத்தத்தோட அப்படி வந்து நின்றுச்சா. இப்படி ரத்தத்தோட பல்லு கில்லு எல்லாம் போய் கைகால் நகமன அந்து போய் மன்னர் முன்னால கூனி குறி இப்போ மகளை கட்டித்தான்னு கேட்க, அப்பதான் அவன் பார்த்தானா, இப்படி கூனி குறி எல்லாம் கட்டு வெக்கம் கட்டுறதுமா நீ நிக்கிற, உனக்கு போய் என் மகளை கட்டி, இப்பதான் பலம் போச்சுல, சத்து கட்டு போச்சுல, இப்ப மன்னர் கொஞ்சம் வீரம் வந்துருச்சு, இப்ப உனக்கு என்ன, நீ எல்லாம் இடத்துல வந்து பொண்ணா கேட்கிற அப்படின்னு கீழே கிடந்த தடிக்கம்ப எடுத்து சிங்கத்தை அடிச்சு நம்மால விரட்ட. அப்பதான் சிங்கம் மலை மேல நின்று யோசிச்சு பார்த்துச்சா, நம்ம ஆக்ரோஷமா இருக்கும்போது பக்கத்துல கூட அவன் நெருங்கல, நம்ம சத்து கட்டு போனோம்ன்றதுக்காக இப்ப வந்து அடிச்சு விரட்டானே அப்படின்னு அப்பதான் நினைச்சுச்சா. தன்னுடைய பணம் என்ன, நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே தன்னுடைய பணம் தான். அந்த பணம் போயிடுச்சு வச்சுக்கவே மரியாதை கெட்டு போயிடும். நாட்டுல இன்னமும் பல பேர் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய மரியாதையும் பணத்தை இழந்து விட்டு நம்ம யாருன்ற எண்ணமே தெரியாம பல பேர் திருறாங்க. போயிடக்கூடாது. இந்த புராணத்துல இந்த வாலி இருப்பார் பாருங்க, வாலி எவ்வளவு பலம் கொண்டவர், தன்னுடைய எதிராளி வந்து யாரு நின்றாலும் அவருடைய பலத்துல எதிர் நின்று தாக்கக்கூடியதுல பாதி படம் இவரை வந்து சேர்ந்துருவான். அப்படியே மாதிரி சேர்ந்திருக்கு. அதே மாதிரி அறிவாளிக்கு எத்தனை வழி? அறிவாளிக்கு வாழ்க்கையில 3 பாதை. அறிவாளிக்கு முட்டாள், அவனுக்கு 2 பாதை. முட்டாளுக்கு முட்டாள், அவனுக்கு எப்பயுமே ஒத்த பாதை தானே. இப்படித்தான் 2 பேர் முட்டாள் பேசிக்கிட்டு எப்படிங்க பேசிக்கிட்டே போய்கிட்டு ஒரு ஊர் வந்துருச்சு. சரி, ஊர் வந்த உடனே இந்த 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க, நிலவை பார்த்திருக்கேன். சரி, நிலவை பார்த்துருன்னு ஒரு முட்டாள் என்ன செஞ்சிருக்கான், என்னடா ஒரே இடத்துல இந்த நிலவு இருக்கு அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்குள்ள இருந்த கம்பு குச்சி எடுத்து அந்த நிலவை தள்ளணும்ட்டு இவன் சரி இப்படியே எட்டி இந்த நிலவை தள்ளி பார்த்திருக்கேன். இவன் கூட வந்தவன் முட்டா பையன், அட லூசு பையல, கீழ இருந்து தள்ளுனா நிலவு போகுமா, எப்படா போக, அந்த வீட்டு மாடியில ஏறி போய் தள்ளு அப்படின்னு இவன் சொல்ல. சரி பாருங்க, மேல ஏறி தள்ளி பார்த்திருக்கேன், அந்த நிலவு அங்கேதான் இருந்திருக்கு. அப்ப எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. எண்ணங்கள் நம்ம பேசக்கூடிய பேச்சு சரின்னு பல பேர் அர்த்தமா பேசுறது. நம்மால ஒருத்தர் என்ன பண்ணாப்ல, எல்லா காரியத்தையும் எந்த விஷயத்தை தொட்டு பேசுறோமோ அதை பேசுறோம், இல்லைன்னா பேசாம இருக்கணும். பல பேர் என்ன நினைக்கிறது, பூலகத்துல நம்ம ஒரு கேள்வியை தப்பா சொல்றோம்னா வாத்தியாரவே கோபப்படுறாலும் பல பேர் உண்டு. கேட்ட கேள்வி என்னன்னா, திருக்குறளை எழுதியது யார் அப்படின்னு கேள்வியை கேட்டாச்சு. சரி, திருக்குறளை எழுதிய யாருன்னு கேட்டா என்ன எழுதணும், திருவள்ளுவர்னு எழுதணும். என்ன அனுப்பிட்டான், திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டதுக்கு கீழே கம்பர்னு எழுதிவிட்டான். கம்பர்னு எழுதணும்னு வாத்தியார் பார்த்திருக்காப்ல, அடிப்படை நாகரிகம் கூட தெரியல,
சின்ன கழிவோட தெரியல நீ என்ன 10வது வரைக்கும் வந்துட்ட தெக்கமன் உனக்குலாம் போய் எங்க அப்பனை கூட்டியா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்திருக்க என்னங்க பிரச்சனை என்னையா ஏயா திருக்குறளை எழுதியார் யாருன்னு கேட்கிறேன் அவன் பாருங்க திருவள்ளுவர் எழுதியிருக்கா என்னையா பிள்ளை வளர்த்துருக்கேன்னு கேட்க அப்ப இவர் சொல்லிக்காப்ல கோபப்படாதீங்க சார் கோபப்படாதீங்க நீங்க பெரிய மனுஷே கோபப்படக்கூடாது நான் கேட்கிறேன் சட்டப்படி நீங்க என்ன கேட்டுக்கணும் இவன் கம்பர்னு எழுதியிருக்கா நீங்க கேள்வியை மாத்தி கேட்டது உங்க தப்பு நீங்க என்ன பண்ணிருக்கணும் ராமாயணத்தை எழுதியதா இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் அப்புறம் அதை விட்டுட்டு திருக்குறள் எழுதியா இருந்தாலும் எப்படி எழுதுவிய அப்படி இவன் சொல்லியிருக்கேன் அப்ப இவங்களுக்கு தகுந்தாப்புல கேள்வியை மாத்துன்னு இவன் கேட்க அப்ப எப்படி இருக்கு பாருங்க புலகத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிக்க அதை காட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுங்க அதை பத்தி பேசிக்கிட்டு போய் இதை மறந்துடுவேன் அந்த தப்பை பத்தி பேசிக்கிட்டு அதை காட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணுங்களே இதை மறந்துடுவேன் அதை பத்தி பேசுவேன் அப்ப பூலகத்திலேயே ஒரு குளத்தை கலக்கி விடுறதை மீனை பிடிக்கிறது காத்து ஆனா நம்மளால நினைக்கிறது புதுசா குளத்தை கலக்கும் போது ஆகா புது தண்ணி வந்து சேர்ந்தோன்னு உங்களுக்கு ஒரு நடப்பு வந்துருமா காட்டுக்குள்ள பெரிய ஒரு காடு காட்டுக்குள்ள அதிகபட்ச பெருங்கொண்ட ஒரு கம்மாக்கில ஒரு ஒத்த கொக்கு நின்றுகிட்டே இருக்க அது வரைக்கும் மீனெல்லாம் திண்டு கௌரவமாத்தே வாழ்ந்துகிட்டு இருக்கு கௌரவமா வாழ்ந்த இடத்துல நல்ல கம்மாய்க்குள்ள தொழிற்சாலையோட கழிவு நீர் வந்து புதுசா ஒண்ணு கலந்தோட கொக்கு பார்த்துச்சு ஆகா புதுசா ஏதோ நீர் வருதியா நீரோட பெருசா இருக்கும் பொழுது பெரிய நீர்வீழ்ச்சியா இருக்கும் பொழுது சாக்கடை தண்ணியை பார்த்து நல்ல தண்ணி நினைச்சு அந்த நல்ல தண்ணி மாதிரி நினைச்சு உள்ள போய் கொக்கு நிக்க இப்ப கெட்ட தண்ணி உள்ள பூந்தோட மீனெல்லாம் செத்து மிதக்கும்ல ஆக மீனெல்லாம் நிறைய வந்து மிதக்குதுறான்னு சொல்லி இந்த இடத்துல அந்த நாரையோ கொக்கோ அந்த மீனை கொத்தி தின்ன இது வரைக்கும் நல்லா இருந்த மீன் தொழிற்சாலை கழுவி போட்டோட என்னாச்சு மிதக்க ஆரம்பிச்சிருச்சு மிதந்த மீன் நல்ல மீன் நினைச்சு இந்த கொக்கு தின்ன ஆரம்பிக்க தின்ன கொக்கு மயக்கம் போட்டு கீழே விழுக இத வழியில வேலைக்கு போன ஒரு ஆள் ஆகானை கொக்கு வெட்ட நல்ல வெட்டடா அப்படின்னு இந்த மயங்கின கொக்க தூக்கி இவங்க எடுத்துக்கிட்டு போக சரி இவங்க எடுத்துக்கிட்டு போய் இதை தின்னோட இவங்க குடும்பம்ல இப்படி மயக்கம் போட்டு கிடக்க பக்கத்துல எப்பயுமே குப்பையை கொட்டுவாங்க வீடுகள்ல பக்கத்துல வந்து கழிச்சாலை மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பையோ குளமோ பக்கத்துல கொட்டுறது வழக்கம் இந்த மாதிரி குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து பக்கத்துல இந்த காடெல்லாம் அடிச்சு விட்டு அந்த குப்பையும் சுத்தப்படுத்தி விட்டு அது மேல பல கட்டடத்தெல்லாம் எழுப்பி கட்டடத்துக்கு மேல நம்மளால எழுதுனானா மருதநிலம் காடும் காடையும் வளர்ப்போம் காட்டப்புல அழிச்சு விட்டு கட்டடத்தை எழுப்பி காடு வளர்ப்போம் நம்மளால போட்டுட்டானா எப்படி காட்டு அடிச்சு விட்டு வெறும் கட்டடத்தை எழுப்பி காடு எப்படி இருக்கு பல பேர் இங்க அப்படித்தாங்க நினைச்சுக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்குங்க அந்த தொட்டியில மீனை வளர்க்குறோம் குட்டையை அழிக்கிறோம் செடியை புல்லா வளர்க்குறமே தவிர மரத்தை புல்லா வெட்டுறோம் மரத்தை புல்லா வெட்டி விட்டு 4 வழி சாலையை போடுறது 4 வழி சாலை 8 வழி சாலைன்னு மரத்தை புறா வெட்டிட்டாங்க எங்கிட்டு போய் நடந்தாரு நீங்க திருவள்ளுவரை பத்தி பேசுனீங்க இப்படித்தான் பேருந்துல 2 பேர் பேசிக்கிட்டு போயிருக்காங்க ஆமா அந்த பேருந்துல பஸ்ல பாருங்க முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு போட்டிருக்கா அப்படின்னு போட்டு திருவள்ளுவர் படத்தை தாடியோட போட நல்ல விஷயம் தானே இவன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா அந்த குறள் எழுதியிருக்க சரி அந்த குறளுக்கு பக்கத்துல தாடியோட ஒருத்தர் இருக்காரு யாரா அவரு யாருக்கு அந்த கேட்கணும் சந்தேகம் இருக்கும்ல இவன் கேட்க ஆமா உடனே இவரு படிச்ச அறிவாளி சரி உண்ட இது தெரியாதாடா எத்தனை பஸ்ல போயிருக்க இது கூட தெரியாமையா இருக்க இவர் தான்டா அந்த பஸ்ஸுக்கு ஓனர் பஸ்ஸுக்கு ஓனர் இவன் சொல்லிட்டான் சரி இவன் என்ன நினைச்சிட்டான் ஏண்டா இவ்வளவு பஸ் ஓடுது இவ்வளவு பெரிய பணக்கார ஆளு இவ்வளவு சில்லற புழங்குது ஆமா இந்த இவ்வளவு பெரிய காசுலாம் குமியுது இந்த மனுஷன் எவ்வளவு காசு வருது 50 காசு வருதுல ஏன் தாடியோட சேவிங் பண்ணாம இருக்காருன்னு கேட்பார்ல அதுக்கு என்ன சொன்ன பாருங்க அவர் சொன்னாப்ல அதுக்கு நம்மால என்ன சொன்னா தெரியுமா என்ன சொல்லிருக்கானா இவ்வளவு பெரிய தாடி வளர்த்திருக்கான என்ன அர்த்தம் பஸ் 10-15 நாளா நட்டத்துல ஓடுறா இடிச்சா போல அதனால தாடி வச்சிருக்கான்னு இவங்க சொல்ல சரி அதெல்லாம் இருந்து போட்டு கையில ஏடு எடுத்தா நீ கையில வச்சிருக்காரு அதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்க ஏண்டா வரவு சொல்ல கிடக்கும் உங்க ஒப்பனா பாப்பேன் அவர் தான்டா பாப்பாப்ல அப்படின்னு இவங்க சொல்ல பஸ்ஸுக்கு மேனேஜர் ஆக்கிட்டாங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்ப நீங்க சொன்ன மாதிரி 50 பேர் யாரு தானே ஏதாவது உடம்புல ஒரு சட்ட துணி ஏதாவது போடலாம்ல சட்டம் ஓடாம வெறும் மேல உட்காந்துருக்காரு ஏன்டான்னு கேட்க பஸ்ஸுக்குள்ள ஒரே புழுக்கம்டா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள பேசிட்டே போயிருக்கான் நீ வரக்கூடிய காலகட்டத்துல திருவள்ளுவர்னு யாரும் தெரியல திருக்குறள்னு யாரும் தெரியல 4 இடத்தை எடுத்து சொன்னோம்னா என்ன இவன் தான் பெரிய அறிவுரை சொல்லுவாப்லன்னு கேட்கற மாதிரி யாரும் இல்ல இப்படிதான் ஊருக்குள்ள ஒருத்தர் யதார்த்தமா ஒன்னே ஒரு விஷயம் நம்மளுக்கு கத்துக்கிறன்னு ஒரு எண்ணம் இருந்தா பக்கத்து வீட்டுல பிச்சைக்காரர் இருந்தா கூட நம்ம கத்துக்கலாம் கத்துக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்து வச்சுக்கோங்க கம்பரே பக்கத்துல இருந்தா கத்துக்கிற முடியாது எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கலாம் போயிட்டு போட்டு இருக்கட்டும் யாருங்க நீங்க பேச சொல்லுங்க நீங்க யாருங்க கேட்ட நான் தானே சொன்னது என்னுடைய பெயர் நாரதா என்று சொல்வார்கள் நாரத மகரிஷி நான் தான் அப்பா அம்மா செஞ்சு வச்ச புண்ணியம் நல்லது மகிழ்ச்சி ஐயனார் செஞ்சு வச்ச புண்ணியம் அப்படி சொல்லியா நாரதர் என்று எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காடா இன்னைக்கு தான் உங்களை நேரடியா பார்த்து கேள்விப்பட்டிருப்பேன்ல அப்படி என்னன்னு சொன்னாங்க உங்ககிட்ட 18 புராணத்திலே வர்றவர் நாரதர் உண்மை 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய சபை
தேவேந்திரன் சபை. ஆமாங்க. இந்த இந்திரன் சபையில எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க. ஆமா. கிண்ணறர், சரி, கிம்புருடர், ஆமா, 30 தேவர்கள், அனைத்து 48,000 ரிஷிமார்கள், ஆமா, அனைவரும் அமர்ந்திருப்பாங்க. ஆனா அந்த நாரத மகரிஷி உள்ள போன நீங்க போன உடனே கண்டிப்பா எல்லாருமே எந்திரிச்சு நிப்பாங்க. உண்மைதான். காரணம் ஏன், என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ அப்படி ஒரு அச்சம், பயம், பயத்தினால கண்டிப்பான முறையில. அப்ப உங்க வேலை ஊரா என்ன வேலை? நம்முடைய வேலை கலகம் என்ற வேலை. உங்களுக்கு வேலை நல்லா இருக்கிற ஊர்கள்லாம் சண்டை இழுத்து விட்டு போறோம். ஏன் அப்படி பேசுற? உள்ள சண்டையை தீர்க்க முடியாம நம்ம எந்திரிச்சுக்கிட்டுறா இல்ல புதுசா வேற ஒரு சண்டையா? அப்ப எதுக்கு பயந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க? அப்படி நினைக்காதீங்க. இந்த உலகத்துல என்னைக்குமே ஒரு சில பேர்களுக்கு நாயை பார்த்தா பயம், சிலருக்கு பேயை பார்த்தா பயம். ஆனா ஒரு சில கூட்டத்துக்கு மட்டும் தான் அறிவாளிகளை பார்த்தா என்னைக்குமே பயம் இருக்கும். என்ன பேசுவானோ ஏது பேசுவானோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஆக முட்டாள் கூட்டத்துக்கு அறிவாளிகளை பார்த்தா எப்படி பயம் இருக்குமோ அது போல நாரதர் வராரு. ஆக என்ன பண்ணுவாரு, ஒரு அச்சம் இருக்கும். ஆனா நான் பண்ற நல்லது தெரியாது. கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தா நன்மை. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குளத்துக்குள்ள ஒரு மீன் போய் அழுக்க தின்னுதுன்னு வச்சுக்கோங்களேன், அழுக்க தின்னுது, அது தின்னக்கூடியது, அது ஆகாரத்துக்காக தான் தின்னுது. ஆகாரத்துக்காக அழுக்க மீன் தின்னாலும் தடாகம் சுத்தமாகுதுல. நான் பண்றது கலக மாதிரி தெரிஞ்சாலும் நன்மை முடியுதுல. அத பேசுங்க. ஆரம்பம் கலகம், ஆமாங்க, முடிவுல நன்மை. முடிவுல நன்மை. அதுக்கு தான் ஆரைகுடி மண்ணில் பிறந்த கவிஞர் பாரதி கணேசன் ஒரு பாட்டு போட்டாரு. ரொம்ப பெரிய மனுஷன் பாவம். 1000 முட்டாள் கூட்டத்தில அறிவாளியும் முட்டாள். உண்மைதானே? 1000 முட்டாள் இருக்காங்க. அவன் கூட்டத்துல அறிவாளி சேர்ந்தாலும் முட்டாள் தானே இருக்க முடியும். இங்க ஒரு அறிவாளி சேர்ந்துறேன், ஒண்ணும் பண்ண முடியாது. 1000 முட்டாள் சேர்ந்து அவனை முட்டாளாக்கிறேன். கண்டிப்பான உண்மை. 1000 அறிவாளி இருக்காங்க, சரி, ஒரு முட்டாள் சேர்றேன். இந்த 1000 அறிவாளி இந்த முட்டாள அறிவாளியா மாத்திடுவானா? மாத்திடுவேன். அப்ப சேர்ற சேர்க்கல. இப்போ ஒரு ரயில் போயிட்டு இருக்கு. ரயில் போற பாதையில 4 பேர் விளையாடுறாங்க. ரயில் போற பாதையில 4 பேர் விளையாடுறாங்க. 4 பேர் விளையாடுறாங்க. தண்டவாளத்துல பக்கத்துல இன்னொரு பாதை இருக்கு. அந்த பாதையில திருப்புறதுக்கு அது வழி. இப்ப இங்க வர ரயில் அவ்வளவு தூரத்துல விளையாண்டுகிட்டு இருக்கா. இது மெதுவாத்தே வர மாதிரி இருக்கு. ஆனா ரயில் மெதுவா வந்தாலும் வேகத்துல தண்டவாளத்துல விளையாடும் போது அது வர்ற வேகத்தை தாங்க முடியுமா? அப்ப 4 பையங்க சின்ன பையன் விளையாடுறான். பக்கத்துல இந்த பகுதியில ரயிலே வராது. அந்த ஒத்தையடி பாதையில ஒரு பையன் மட்டும் விளையாண்டுகிட்டு இருக்கா. இப்ப வர்ற பாதையில 4 பேர் விளையாடுறானே. இப்ப ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி ஆகணும். இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் 4 பேர். ஒரு பொதுவான கருத்தா தான் நம்ம எந்த பக்கம் திருப்புவோம்? வர்ற ரயிலையா? இப்ப 4 பக்கம் 4 பேர் விளையாடுறான். அங்க ஒருத்தன் தான் விளையாடுறான். ஆனா அது ரயிலே வராத பாதை. இவன் 4 பேர் விளையாடுறது ரயில் வர்ற பாதை. இப்ப ரயில்வே அதிகாரி பார்த்து ஒரு சுதாரிப்புல எக்கு தப்புல 4 பேரை பக்கத்திலேயே போட்டும் போயிட்டு போன்னு ஏத்துவானா, இல்ல ஒருத்தரை கொண்டுட்டு 4 பேரை காப்பாத்தணும்னு கேக்குறேன். ஒருத்தரை தான் கொண்டு தானே யதார்த்தம். 4 பேர் பொழைச்சிட்டு போட்டோம். யதார்த்தம் தானே. ஆனா இப்ப ஏத்திட்டாப்புல இல்ல. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி ஒண்ணு இருக்கு. 4 பேர் விளையாண்டது ரயில் வர்ற பாதைன்னு தெரிஞ்சு விளையாண்டா. ஒருத்தன் விளையாண்டது ரயில் வராதுன்னு தெரிஞ்சு விளையாண்டா. இங்க என்ன அர்த்தம்? தப்பு பண்ண 4 பேரை காப்பாத்துறதுக்கு நல்லது சொன்ன ஒருத்தனை கொல்றதே உலகமா போய்கிட்டு இருக்கு. ஆக எவ்வளவு பெரிய கூட்டத்திலேயே நம்ம எப்படிப்பட்ட இடத்துலயே நம்ம மட்டும் இங்க அறிவாளியா இருந்து 4 பேரை திருத்திப்பலாம் நடப்போம். நம்மளோட சேர்ந்து எல்லாரும் ஒத்துழைச்சாதானே திருத்த முடியும். அப்ப மூத்தோர் சொல் வாக்கு முதிர் வெள்ளிக்கடைக்கு முன்பு துவக்கம் பின்கு இனிப்பின்ன. ஆரம்பத்துல தாங்க கலகம், முடிவுல என்னைக்கு நன்மையில தாங்க முடியும். உங்க கலகம் நன்மையில முடியும். எப்பயும் நன்மை. அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம், என்னுடைய புத்தியை வச்சு கலகம் பண்ணுவேன். நாங்க அரிவாள் எடுத்து வெட்டி, என்னுடைய அறிவால் கலகம் பண்ணுவேன். நாங்க கம்பெடுத்து அடிச்சு, என்னுடைய தெம்ப வச்சு கலகம் பண்ணுவேன். நாங்க கல்லெடுத்து எரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய சொல்ல வச்சு எறிவேன். நாவை ரதம் போடு செலுத்தக்கூடிய தன்மை கொண்டனாலதே நாரதா என்று பேரு. ரதம் எந்த வேகத்துல போகும், அதுபோல என்னுடைய பேச்சுடைய வீரம் அந்த அளவிற்கு ஆழமா பாயும்னா. ரதத்துக்கும் தேருக்கு என்னங்க வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணுதாங்க. ரெண்டு ஒண்ணுதான். நீங்க நல்லா பாருங்களே. ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு பாட்டு எழுதியிருக்கல. நல்லா யோசிச்சு பாருங்களே. 10 ரதங்களை ஒன்னா செலுத்தி ஓட்டக்கூடிய வல்லமை பொருந்தினாலதே தசரதன் அவருக்கு பேரு. தசம்னா 10 ரதத்தையும் ஒன்னாக சமாளிக்கக்கூடியனாலதே அவருக்கு பேரு தசரதன் பேரு. அப்ப ரதம்ல தேர்தானே. அப்ப உங்களை தான் பூலோகத்துல சொல்றாங்க என்னங்க, ஊனா சூனா போனா நானா தோனா. அப்ப என்ன இம்புட்டு விவரமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த மூணா புனா நீதான். பேசையில நல்லா பேசணும். அப்ப நான் தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சேர்ந்தது அறிவாளியோட சேர்ந்து, நான் சேர்ந்திருக்கிறது அறிவாளித்தனமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க மட்டும் என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? எங்க ஊனா சூனா சரி போனா ஆமா நானா சரி தோனா. நீங்க தானங்க அப்படி சொன்னீங்க. 5 எழுத்துங்க. அப்ப நான் மூணா புனா 2 எழுத்து சொன்னேன். எங்க வள்ளின்னு மைக் செட். ஆமா. வள்ளிக்கு எத்தனை எழுத்து? வள்ளிக்கு மொத்தம் 3 எழுத்து. 3 எழுத்து. ஆமா. அதே மாதிரி கடமைக்கு எத்தனை எழுத்து? கடமைக்கு 3 எழுத்து. வீரத்துக்கு எத்தனை எழுத்து? வீரத்துக்கு 3 எழுத்து. 3 எழுத்துல. ஆமா. நம்ம சொல்ற எழுத்துக்களுக்கு விளக்கம் தெரியணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு. 5 எழுத்து மந்திரம் எதை சொல்லுவாங்க? சிவாய நமக என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம் சிவாய நம. சிவாய நமன்னு சொன்னோம்னா அது 5 எழுத்து. நம சிவாய, நம சிவாய அப்படி திருப்பினோம்னா 5 எழுத்து தான். ஆமா. ராமஜெயம், ராமஜெயம் 5 தான். 5 எழுத்து. ஆமா. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் என்னது? A E I O U vowels. vowels. அதுவும் 5 எழுத்து தான். 5 எழுத்து. ஆமா.
நான் 5 எழுத்துக்கு விளக்கம் சொல்றேன். சரி. நீங்க சொன்ன மூணா பூனாவுக்கு விளக்கம் வேணும். அப்ப நீங்க 5 எழுத்துக்கு விளக்கத்தை வச்சுக்கிட்டு தான் சொல்றீங்களா? விளக்கம் இல்லாம நான் வர மாட்டேன். அப்படி என்ன விளக்கத்தை நீங்க சொல்றீங்க? அப்ப நீங்க மூணா பூனாக்கு என்ன விளக்கம் அப்ப நீங்க ஊனா சூனா போனா நடத்த நீங்க மட்டும் சொல்லுவீங்க, நான் சொல்ல கூடாதா? நான் சொன்ன விளக்கம் சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க. அப்ப நீங்க விளக்க சொன்னா நான் சொல்ல காரணம் மாட்டேன். இல்லாம தோரணம் கட்ட மாட்டேன். அப்ப தோரணம் கட்டறதே காரணத்துக்காக தானே? காரணத்துக்காக தான் தோரணம் கட்டிருக்கிறது கட்டறேன். அதுக்காக தானே? அப்ப நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பான முறையில. ஊனாண்டா உலகம், ஓஹோ, சூனாண்டா சுற்றுவது, சரி. போனாண்டா பொது, ஆ, நானாண்டா நலம், ஆஹா. தோணாண்டா தொண்டன். அதுக்கு உலகம், சுற்றும், பொது, நல, தொண்டன். இதுக்கு தான் சொன்னீங்களா? ஆமா. இவ்வளவு தெளிவா சூனா போனா நானா தோணா. உலகம் சுற்றும் பொதுநல தொண்டரோட சுருக்கி ஊனா சூனா போனா நடத்தான்னு சொன்னீங்க. அப்புறம் உங்களை எதுக்கு நான் அப்படி என்னை சொல்றேன்? போய் கேக்குறீல ஆ. இந்த கிராக்குளத்துல என்னையா வச்சுக்கிட்டு? எனக்கு சொந்த வந்தங்க இருக்கு. ஓஹோ. என்னை போய் மூணா பூனா யாரியா? நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீங்க வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. எதுக்கு உன்னை பார்த்து நான் மூணா போனான்றே? சங்கத்துல ஒரு 55